ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இந்த பழத்தை பற்றி போட்டிருப்போம். இதுதான் ரெட் கரண்ட்டு. இன்றைக்கும் அவுட்டிங் போனேன்னா ஓகே கட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கட் பண்ணேன். ஆல்ரெடி பீப்புள் கட் பண்ணிட்டு இருந்த அந்த செடியை கேட்டேன், எதுக்காக கட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த பழம் யூகேயில் அழிஞ்சிக்கிட்டு வருது. நம்ம ஊரில் எப்படி இழந்த பழம் அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருதோ அது மாதிரி இவங்க சொன்னது, இந்த பழம் அழிஞ்சிட்டே வருது. அதனால நான் கொண்டு போய் எங்கள் ஃபார்மில் வச்சு க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வருவோம், எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நினச்சி நான் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் செடியிலேருந்து. கொஞ்சம் இனிப்பாக இருந்தது, லைட்டாக புளிச்சது. எப்படி இருந்ததுன்னா, தக்காளி, நம்ம ஊர் நாட்டு தக்காளி குட்டி குட்டியாக இருக்குமில்ல சிகப்பு கலரில், அது அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருந்தது. நம்ம ஊரில் எப்படி நொங்கு இதெல்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ, அது மாதிரி இவங்களாம் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி செடியெல்லாம் நாங்கள் சேஃப்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம அந்த விஷயத்த அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே பழசு அப்படின்னு உதறி விடாமல் அதை பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றது இவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு ஃபைனலாக கிடச்சது ஒரு கையளவு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. திராட்சை கொத்து மாதிரியே இருக்குது, கொத்து கொத்தா. இந்த பழம் முன்னாடி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.